மருத்துவர் மீதான தாக்குதலை கண்டித்து இந்திய மருத்துவர் சங்கத்தினர் அடையாள வேலைநிறுத்தம். தமிழ்நாடு முழுவதும் அவசர சிகிச்சை பிரிவுகள் மட்டும் வழக்கம் போல் செயல்படும் என அறிவிப்பு. மருத்துவர் பாலாஜியை தாக்கியது குறித்து இளைஞர் விக்னேஷ் பரபரப்பு வாக்குமூலம். தனக்கு என்ன தண்டனை அளித்தாலும் தனது தாய்க்கு உரிய சிகிச்சை அளிக்கும்படி உருக்கம். அரசு மருத்துவர்கள் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. மருத்துவமனைகளில் துப்பாக்கி ஏந்திய போலீஸை நிறுத்த அரசு முடிவு. மருத்துவர் பாலாஜியின் உடல்நலம் குறித்து தொலைபேசியில் விசாரித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அமைச்சரிடம் இயல்பாக பேசினார் மருத்துவர் பாலாஜி. இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது. நாடாளுமன்றத்தில் அனுரகுமார பெரும்பான்மை பெறுவாரா என எதிர்பார்ப்பு. டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு மிக மோசமான நிலையில் பதிவு. கடுமையான பனிமூட்டத்தால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற வாகனங்கள். காஞ்சிபுரம், அரியலூர், மதுரை உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுப்பொலிவுடன் காட்சி அளிக்கிறது பாம்பன் புதிய ரயில்வே பாலம். வண்ண மின் விளக்குகளால் ஜொலிக்கிறது. பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து தேர்தலில் போட்டி. அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி மீது நாட்டிலேயே முதல் முறையாக தேர்தல் ஆணையம் வழக்கு. மூதாட்டி வயிற்றில் இருந்த 30 கிலோ கட்டியை நீக்கி தஞ்சை அரசு மருத்துவர்கள் சாதனை. அரசு மருத்துவர்களின் அளப்பரிய பணிக்கு குவிகிறது பாராட்டு. புல்டோசர் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஜம்மியத் உலமா-இ-ஹிந்த் கோரிக்கை. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி. 4 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்தியா முன்னிலை. ஆஸ்திரேலியாவுடனான முதலாவது டெஸ்ட் போட்டி வரும் 22ஆம் தேதி தொடக்கம். பெர்த் மைதானத்தில் இந்திய அணி வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சி. வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் ட்ரம்ப் சந்திப்பு. அதிகார மாற்றம் சுமூகமாக நடைபெறுவது குறித்து பேச்சு. நடிகர் சூர்யாவின் கங்குவா திரைப்படம் வெளியானது. திரையரங்கு முன்பு ரசிகர்கள் ஆடி பாடி கொண்டாட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.